ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சீமானை தனித்து இயங்குவாரு அப்படின்னு சொல்லி வரீங்க. அவருமே பாத்தீங்கன்னா எல்லா விமர்சகர்களும் சீமான் விழப்போகுது, அவரோட ஓட் பேங்க்குங்கிறதே விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருக்கும் நேரத்துல என் வழி தனி வழி, நான் சிங்கப்பாதையில போறேன்னு சொல்லிட்டு 234 தொகுதிக்கும் தனியா நான் ஆள் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்காரு. இவரை நீங்க தொடர்ந்து சப்போர்ட் செய்து கொண்டு வருவதை நாங்க பாக்குறோம். உங்களோட அவங்க தான் வலிமையானவங்க அப்படின்னு சொல்றது எப்படி சார்? அது வலிமை அது எல்லாரும் ஒரு இடமா போகும்போது நம்மளும் அப்படி கூட்டணியில போனா தானே சார் பவர்ல வர முடியும். பவர் இல்லாம வெறும் கட்சி வைத்துக்கொண்டு என்ன சார் பலன்? அதாவது உங்க கேள்வியில முதல்ல விஜய் சீமான் கம்பாரிசன், அது சீமானுக்கு பெரிய பிளஸ். விஜய் சீமான் கம்பாரிசன்ல விஜய் ஒரு அரசியல் தலைவர், கட்சி வாராரு, 214 போடுவாருங்களே, எனக்கு சந்தேகம் இருக்கு. போட்டிவிட மாட்டார் நான் நினைக்கிறேன். குறையேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானையேறி வைகுண்டம் போக மாட்டான். 24லயும் அவர் லெட்டர் பேடா தான் இருந்தாரு. வன்னியர் பறையர் போலரைசேஷன்லயும் அவரு உள்ள வரல. அதையும் தாண்டி அவரு ஈரோடு கிழக்குல வந்தா நல்ல களம், நீங்க நல்ல வாக்கு கிடைக்கும் நான் சொன்ன பிறகு அவர் வரல. அப்போ அவரு அதுல சீரியஸா ஒன்னும் அரசியல் பண்ணல. தனக்குன்னு ஒரு கட்சி வேணும்னு அவர் நினைச்சிருக்காரு. கலைப்பிலை தாண்டுகிட்டு அந்த மாதிரிதான் சொன்னாருங்கிற ஒரு கருத்துக்களும் அவரை பற்றி இருக்குது. எனவே அவர் 214 போட்டாதான் அவரை பற்றிய கேள்வியே எழும். சார், நீங்க ஈரோடு கிழக்கு தேர்தலை பத்தி சொன்னீங்க. ஒருவேளை விஜய் காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம்ல சார் அந்த இடத்துல? பாஜக தான் எதிரின்னு. அப்ப நீங்க சீமான் மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்ல, உங்களுக்கு தெளிவு இல்ல, உங்களை நம்பி இல்ல, அடுத்தவனை நம்பி இருக்கிறீங்க. ராகுல் காந்தி உங்களை சிஎம்மா சொல்லிடுவாருன்னு நினைச்சீங்க. ராகுல் காந்தி பல நிரூபிக்காத உங்களை நான் ஏன் மதிக்கணும்ட்டு ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு அங்கேயே நின்றுட்டாரு. வாழ்த்து தெரிவிச்சீங்க, இது பண்ணீங்க. ராகுல் காந்தி கிட்ட குடும்ப அரசியல் இல்லையா? ராகுல் காந்தி கிட்ட ஊழல் இல்லையா? அவங்க அந்த இனத்தை அழிக்க இல்லையா? பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லலையா? என்ன விளக்கேத்துற பிரபாகரன் நினைவு நாள்ல மாவீரர் தினத்துல ஏன் இது உனக்கு தெரியாதா? அப்ப எதுக்கு அந்த சிஏ எதிர்ப்பெல்லாம்? ராகுல் காந்தியை திருப்திப்படுத்தினா ராகுல் காந்தி ஏமாந்து நம்மளை சிஎம்மா சொல்லிடுவாருங்கிற எதிர்பார்ப்பு தானே. பல நிரூபிக்காதவங்களை கண்டு எப்படி ராகுல் காந்தி ஏமாறுவாரு? ஒண்ணு. சரி, இப்போ நீங்க விஜய் உண்மையிலே 214 போட்டா பாதிக்கப்படுறது ஈர்ப்பு சக்தி இல்லாத, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி தான். இது ரங்கராஜ் பாண்டேக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க போலியா பொய்யா கருத்துருவாக்கெல்லாம் பண்ண முடியாது. ஒரு புது சக்தி வரும்போது தோத்து கிடக்கூடிய சக்தி தான் பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது 40% ஜெயலலிதாட்ட இருந்த ஓட்டு இன்னைக்கு 20% எடப்பாடி கிட்ட போயிட்டு, என்டிஆர் ஆந்திராவில் வரும்போது பாதிக்கப்பட்டது எதிர்கட்சிகள் தான். 10 ஓட்டு எதிர்கட்சிகள் பாதிச்சா 1 ஓட்டு தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பாதிக்கப்பட்டது. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆரா வரும்போது 2004 தோத்து இருந்த ஜெயலலிதா தான், வாஷ் அவுட் ஆன ஜெயலலிதா தான் அவருக்கு வர வேண்டிய வாக்குகளை கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் இழந்தாங்க. கமலஹாசன் களத்துக்குள்ள வரும்போது பிராமண சமுதாய ஓட்டும் புறமொழியாளர் ஓட்டும் அதிமுகவுக்கு, அது வர ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது வர போயிருந்த அதிமுகவுக்கு போகாம ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு கமலஹாசனுக்கு வந்தது. இன்னைக்கும் விஜய் களத்துக்குள்ள 214 போட்டாருன்னா பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான். அதனால பாதிக்கப்பட்டுருவோம்னு பயந்து அந்த பாதிப்பின் அளவை அவரு ஸ்டடி பண்ணி தனிச்சு விஜய் போனா இவ்வளவு பாதிக்கும், அதனால அந்த சீட்டை, அந்த பாதிப்புக்குரிய சீட்டை அவருக்கு கொடுக்கலான்னு எடப்பாடி கொடுக்கலாம். அதனால விஜயால புதுசா எடப்பாடிக்கு ஸ்டாலின் சிஎம்னு வரக்கூடிய ஓட்டையோ சீமான் சிஎம்னு வரக்கூடிய ஓட்டையோ டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. தனிச்சுன்னா எடப்பாடியை பாதிக்கும்னு நினைச்சு எடப்பாடி பயந்து போய் அந்த சீட்டை அவருக்கு கொடுக்கலாம். இதை தவிர விஜய்க்கு எந்த யூட்டிலிட்டியும் இல்லை. ரங்கராஜ் பாண்டே இதை புரிஞ்சுக்கலாம், கோலாகல சீனிவாசும் புரிஞ்சுக்கலாம், தென் ஜேவிசி சிறுராமும் புரிஞ்சுக்கலாம். இவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுதான் விஜய்க்கு யூட்டிலிட்டி. ஸோ என்னோட பார்வை கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான 8.2க்கு உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பிளஸ்ன்னு நான் சொல்றேன். குறிப்பா இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சீமானுக்கு அதுல நிலைப்பாடு இருக்கு. பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. அது கலைஞர் 89ல உயர்த்தி கொடுத்த பிறகு இதுவரை அது உயர்த்தி கொடுக்கப்படலை. அப்போ அவர் அந்த கருத்தை தமிழ் ஜாதிகளான பறையர் சமூகத்திற்கும் அதை தலித் அவங்க சொல்றதுல பெரும்பாலும் ஏத்துக்கிறாங்க. பறையர் மறையர்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள், தேவேந்திர குல வேளாளர் மக்கள், இவங்க தலித்துன்னு சொல்றதை ஏத்துக்கல. இந்த 2 அட்டவணை பிரிவு சோதரர்களுக்கும் ஏற்றி கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு.
இதுல விஜய் படம் ஓடுறதுக்காக அருந்ததியர்களை எதிர்க்க முடியாதுன்னு அருந்ததியர்கள் பக்கம் விஜய் தெளிவா நிற்கிறாரு. சீமான் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக அருந்ததியர் இஷ்யூல பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக சீமான் தெளிவா நிற்கிறாரு. ஸோ இந்த அரசியல்ங்கிறது விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாருங்கிற இஷ்யூவை கொண்டு போய் சேர்க்குது. ரங்கராஜ் பாண்டே நேர்மையானவராக இருந்தா இதை பதிவு பண்ணணும். இது வந்து சீமான் விஜய் இதுல சீமான் இப்படி நிற்கிறாருங்கிறத கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லணும். அவரு பீகாரி பிராமணரா இருந்து தமிழ் பிராமணர்களை 5 மக்கள் சட்டமன்ற தொகுதியில நிறுத்தணும்னு சீமான் எழும்பி வந்துடக்கூடாதுன்னு எண்ணம் கொண்டவர் இருந்தா இது அவர் பேச மாட்டாரு. பட் அவர் பேசலனாலும் மக்கள் மத்தியில இது ரீச் ஆகுது. அடுத்தபடியா தமிழ் மொழியை தாயா கொண்டுதான் கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு வந்ததுன்னு சீமான் சொல்றாரு. அது இந்த கமலஹாசன் தக்லை கான்ட்ரவர்சியில சீமான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. இந்த இதுக்கு விஜய் எந்த பதிலுமே சொல்லல. இப்போ இது வந்து ஏன் சொல்லல? விஜய்க்கு வந்து இதுல அச்சம். இதுல ஏதாவது கருத்து சொன்னா இதுல வந்து புறமொழியாளர்கள் வந்து திமுகவிலே கன்சால்டேட் ஆயிடுவாங்க, திமுக, காங்கிரஸ், விசிக இதுல கன்சால்டேட் ஆயிடுவாங்கன்னு விஜய் அச்சப்படுறாரு. இப்ப கருத்து சொல்லாததுனால நாம் தமிழர் தம்பிகள் அந்த இடத்துக்குள்ள அவர் கருத்து சொல்லாதது திரையில உள்ளவர்களே அவரை கிண்டல் பண்றாங்க, ஏகடியம் பண்றாங்க, எள்ளி நகையாடல் பண்றாங்க. நடிகர் விஜய், ஜனநாயக பட ஹீரோ விஜய் தன் படம் ஓடுறதுக்காக புறமொழியாளர்கள் தன் படத்தை பார்க்கறதுக்காக அரசியல் தலைவர் விஜயை காலி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இது நீங்க விஜய் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நடத்துறாரு, பச்சோந்தி அரசியல் நடத்துறாரு, வியாபார அரசியல் நடத்துறாருங்கிறது தெளிவா போய் சேருது. சீமான் தெளிவான கிளாரிட்டியோட 214 நின்று யார் கூட்டணியும் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்றாருங்கிறதுல மக்களுக்கு புரியுது. ஏன் சீமான் மாதிரி பறையர் தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூல விஜய் நிக்கல? அவரு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போக நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு முடிவுல இருந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல ஜெயலலிதா முடிவை தூக்கி போட்டுக்கிட்டு அவர் அது சரின்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி கூட கூட்டணி போனா அது சீமானுக்கு கருத்தை வந்து விஜய் சொல்ல முடியாது. தனிச்சு போட்டியிடக்கூடியதா இருந்தா சீமானுக்கு கருத்தை சொல்ல முடியாது. அவருக்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போகணும்னு. அப்ப அவரு எப்படி சீமானுக்கு கருத்தை சொல்லுவாரு? சோ தமிழர்களுக்காக எப்படி நிற்பாரு? பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக எப்படி நிற்பாரு? அவரு படம் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஓடணும். தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர் பிறமொழி சகோதரர்கள் அவருக்கு தொழில் வளரணும். தொழில் வளர்ச்சிக்கு அவங்க ஆதரவு தேவை. அவர் எப்படி தமிழ் தாயின் குழந்தைகள் தான் கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம்னு சொல்லுவாரு? அவர் எப்படி சொல்லுவார்? எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்ப இது வெளி உலகுக்கு வருது. இதை இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுத்தா ரங்கராஜ் பாண்டேக்கு இது தெரியும். அவர் பீகாரி பிராமினா இல்லாம தமிழ் பிராமணர்கள் சீமான ஆதரிக்காங்க, இதெல்லாம் உணர்ந்து இதை அவர் பேசணுங்கிறதா என்னோட கருத்தா நான் பாக்குறேன். அடுத்தபடியா சீமான் 214 தனிச்சு நிற்கிறத பற்றி கேட்டீங்க. அவர் தனிச்சு நின்று எலெக்ஷன் பை எலெக்ஷன் மேலதான் வந்துட்டு இருக்கிறாரு. மக்களவை தேர்தலில் 8% எடுத்துட்டாரு. அவர் 8% எடுத்தவர் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள் 2ஐயும் அடிச்சுதான் எடுக்கிறாரு. அவர் பாஜக காங்கிரஸ் பெரிய சக்தியாட்டும் அந்த சக்திகள்கிட்ட பணிஞ்சு போகக்கூடிய பலகீனமான சக்தியாட்டும் திமுக அதிமுகவும் அடிக்கிறாரு. அதுல எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்களே விமர்சனம் பண்றாரு. எடப்பாடி ஸ்டாலினை மட்டும் இல்ல, இந்த எல்லா திராவிட இயக்க தலைவர்களையும் கூட்டணி போடுங்கிற ஒரு கருத்தை பலர் முன்வைக்கிறாங்க. நீங்க 2024 அவர் எடுத்த முடிவு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பாஜக வேண்டாம். குறிப்பா அவர் எடுத்த முடிவு ராகுலும் வேண்டாம், மோடியும் வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தாரு. தேசிய கட்சிகளால என் இனத்துக்கு லாபம் இல்லைன்னு எடுத்தாரு. அந்த முடிவைத்தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் இருந்த மாதிரி 26லயும் கூட்டணி இல்லை, 29லயும் கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. அவர் தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார். சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு. இது அரசியல் விமர்சகர்கள் சவுக்கு சங்கர் இந்த உண்மையை சொல்லுவாரா? பிஜேபி எதிர்ப்புன்னு பெருசா சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் இதை சொல்லுவாங்களா? இவர் ஜீவ சகாப்தன் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவர் இதை சொல்லுவாரா? எடப்பாடி தன் நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்காரு. தன் நிலைப்பாட்டுல சீமான் உறுதியா இருக்கிறாரு. இதுதானே உண்மை. அப்ப நீங்க இந்த உண்மையை சீமானை பற்றி சொல்லணுமா? நான் பொய்யா சொல்றேன்? என் தம்பி தான் சீமான், என் சகோதரர் தான் சீமான், 234 தொகுதியிலே போடணும், அப்பந்தான் ஹோப் போடணும்னு அவர்கிட்ட சண்டை போட்ட காலத்துல இருந்து சீமானுக்கு
உள்ள பாசிட்டிவ் பாயிண்டா நான் சொல்லத்தான் செய்வேன். பட் மோடியை பற்றி அவர் பேசுறது எனக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. என்னுடைய நேஷனலிசம்ங்கிற அந்த கருத்துக்கும் அவருடைய கொள்கையும் வேறுபாடு இருக்குது. பட் அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி அவருக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்போது அவரை பற்றிய நியாயங்களை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதுல நான் வெளிப்படையா மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. இப்பவும் அவருக்கு நியாயம் என்ன? 24 அவர் எடுத்த நிலைப்பாட்டுல சீமான் உறுதியா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி பழனிசாமியா இருக்கிறாரு. இதை ஏன் நியாய உணர்வுள்ளவர்கள் சொல்லல? அப்போ சீமானுக்கு மேல ஒரு பிறமொழியாளர்கள் மத்தியில ஒரு துவேஷம் இருக்குது. நீங்க சீமான விமர்சனம் பண்ணுங்க, அது தப்பே இல்லை. பட் நியாயமா சீமானுக்குள்ள பிளஸையும் சொல்லணும் இல்ல. அவரு கிளாரிட்டியோட நிற்கிறாரு, தெளிவோட நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. எடப்பாடி தன் முடிவுல இருந்து மாறிட்டாரு. 24 எடுத்த நிலைப்பாட்டில இருந்து அவர் தலகுத்தி மாறி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் தன் நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு. இதை பதிவு பண்ணணுமா வேண்டாமா? இதே நேர்மையான அரசியல் விமர்சனம் பதிவு பண்ணணும். ஆர்கே நாயர் பதிவு பண்ணணும். பிரகாஷ் மலையாளி சகோதரர் பதிவு பண்ணணும். ரங்கராஜ் பாண்டே தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமண சமுதாயத்தை தான். பட் அவர் பீகாரி பிராமணரா இருக்கக்கூடாது. தமிழ் பிராமண நிலையில இருந்து மாறுபட்டு இருக்கான்னு அவரை குற்றம் சாட்டுறேன். நீங்க நியாயமானவங்க உறுதியானவங்கன்னா எடப்பாடி நிலைப்பாட்டை விட்டு மாறிட்டாரு. சீமான் அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. மக்கள் தீர்ப்பளிக்கட்டு, மக்கள் ஜனநாயகத்துல தீர்ப்பளிக்கட்டு. நீங்க இந்த நடந்த உண்மையை மறைக்க கூடாது இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி தேர்தலில் கேண்டிடேட் போடல. 36% வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அங்க எடுத்து வச்சிருந்தாரு. 10.5 கொடுத்தது. பல அம்சங்கள்ல சி.வி. சண்முகத்துக்கு லோக்கல் செல்வாக்கு எல்லாமே அவருக்கு 36% விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல கிடைச்சது. அவர் கண்டஸ்ட் பண்ணல. சீமா அவருடைய இவர் அப்பாவு சபாநாயகர் சர்வாதிகாரமா செயல்படுறாருன்னு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. ராவணனையும் இடும்பவனன் கார்த்திக்கும் ஆதரவு கொடுத்தாரு. அவன் கலந்துக்கிட்டாங்க. பிரேமலதா மேரெல்லாம் இருந்த அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவரு நான் ஜெயலலிதா மேயர் ஆதரிச்சேன், இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னேன், விஜயகாந்த் ஆதரிச்சுன்னு எல்லாமே பேசினார். அந்த அதிமுக தேமுதிக கூட்டணியில இருந்து அவருக்கு வந்த வாக்கு எவ்வளவு? 1% வாக்கு எடப்பாடி பழனிசாமி மூலமா அவருக்கு வந்தது. 12% எடப்பாடி பழனிசாமி வாக்கு டாக்டர் ராமதாஸுக்கு போச்சு. 23% வாக்கு உதயசூரியனுக்கே போயிட்டு இரட்டையில வாக்கு. இதை நான் தெளிவா சொன்னேன். இதையும் ஊடகத்துல ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர், ஜீவசகாப்தன், தென் ஆர்கே இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லையா? நான் பொய்யா சொல்றேன், உண்மையதானே சொல்றேன். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவரை நம்பி போனா அவர்கிட்ட இருக்கிற ஓட்டு சீமானுக்கு வராது. அதுதானே யதார்த்தம். நீங்க உண்மைதானே? நீங்க உதயசூரியனுக்கு போறது எந்த வகையில நியாயம்? 12% டாக்டர் ஐயாவுக்கு போகுதுன்னா கூட ஓரளவு நியாயம்தான். ஒருத்தர் கூட்டணியில இருந்தவங்க கூட்டணியில வருவாங்க, அந்த வகையில 12 போனது நியாயம்தான். 23 எப்படி உதயசூரியனுக்கு போகலாம்? ஒரு இடைத்தேர்தல் பணபலம்னா 10% போகலாம். 23% எக்ஸ்ட்ராடினரியா போயிருக்குது இல்ல? அப்போ நான் இது சொன்னேன், போலரைசேஷன் தான் நடக்கும். 55% வாக்கு திமுக அணி வாங்கிடுவாங்க, தாண்டி போயிடுவாங்க. 25% மேல டாக்டர் ஐயா பாமக போயிடுவாங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதுதான் அதுல நடந்தது. அப்ப சீமான்கிட்டே சொன்னேன், போலரைசேஷன் தான் நடக்கும், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு அதிமுக வாக்கு வராது. அப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவர் விஜய் கிட்ட பிராண்டிங் ஆளா இருக்கிறார். அவர் தான் இந்த பொய் செய்திகள் எல்லாம் பத்திரிகைகள்ல பரப்பிட்டு இருக்கக்கூடியவர். வாங்குற காசுக்கு அவர் தொழிலை செய்யறாரு, தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த தொழில் விஜய் அவருக்காக செய்யறதுக்கு தானே அந்த காசையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. சினிமாக்காரங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணது காசு கொடுத்து ஹீரோக்கள் பண்றது மாதிரி அரசியல் மார்க்கெட்டிங்காக அந்த வேலையை ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய் சில கோடிகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி அதற்கு முன்னாடி டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு ஒரு போலியான பொய்யான மோசடி செய்தியை குமுத ரிப்போர்ட்டர்ல சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஜான் ஆரோக்கியசாமி வாங்குற காசுக்கு கூவுறாரு. நான் நினைச்சோம்னா மோடியை 18% என்டிஏ சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல வைக்க முடியும்னு நான் ஒரு சேலஞ்சு அப்போ கொடுத்தேன். அது இருக்கட்டு. அதோட பலம் எடப்பாடி பழனிசாமி ரேல்ட் ஆகி மோடி பக்கம் வந்துட்டாரு. அது தெளிவா பேசலாம். இப்போ இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொன்னாரு? சீமான் விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது, பேசி விட்டுருங்க விஜயை பற்றி பேசி விட்டுருங்க. விஜய பேசினா 20% விஜய் ஓட்டு குவிஞ்சிரும் உங்களுக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி சீமான்டா சொன்னாரா இல்லையா? சொன்னாரு, மறக்க முடியாது. அப்ப
அங்க என்ன ஆச்சு? 1% தான் சீமானுக்கு உயர்ந்தது. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அந்த தேர்தல்ல அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை உற்றுமானி சீமான் பேசினாரா இல்லையா? நான் விஜயகாந்த் ஆதரிச்சிருக்கேன், ஜெயலலிதா ஆதரிச்சிருக்கேன் பேசினாரா இல்லையா? என்ன பலன் கிடைச்சு? 1% வாக்கு கிடைச்சது. அப்ப சீமானுக்கு எடப்பாடியால ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணலன்னா கூட்டணிக்கு 37% ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த ஓட்டர்ஸ் மேல கண்ட்ரோல் இருந்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருந்து அதனால அவங்க 10% விஜயகாந்துக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி அவர் 29 சீட் எடுத்தாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, இவங்க ஆளுங்கட்சி ஆனாங்க. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி 19.4% வாக்கு கொண்ட எடப்பாடி கூட 8% வாக்கு கொண்ட சீமான் கூட்டணி போனா அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத போது சீமான் தனிச்சு நின்று தோக்குற மாதிரி கூட்டணியில தோத்துட்டாருன்னா அரசியலே பண்ண முடியாத. எங்க தனிச்சு நின்று தோக்குற மாதிரி கூட்டணியிலே தோத்துட்டா அரசியலே பண்ண முடியாத. புரியுது சார். மேடம் சுபாவுக்கு இத குய்வைவா புரிய முடியும்னு எனக்கு நினைக்கிறேன். சீமானுக்கு இதுவும் புரியுது, சீமானுக்கு இது புரியுது. அதனாலதான் அவர் கூட்டணியில எந்த காலத்திலயும் பயணிக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்காரு. அவர் தனிச்சு சிஎம் ஆக முடியும் நம்புறாரு. ஓகே சார். அதுக்கு காலங்கள் ஆனாலும் he will wait and do the same thing. நான் சிஎம் ஆவேன், சிஎம் செயற்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருப்பாருன்னு சொல்றாரு. தமிழன் அடையாளம் பிரபாகரன் தான், பெரியார் இல்லைன்னு சொல்றாரு. இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு. பெரியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு KP முனுசாமி. அவர் கூட போய் எப்படி சீமான் கூட்டணி வைக்க முடியும்? அப்ப விஜய் பெரியார் தத்துவ தலைவரா சொல்றாரு. அப்ப அவர் அதிமுக கூட்டணிக்கு ஆசை இருக்கு. இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடு, என் மக்களை அவமானப்படுத்துது, என் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலன்னு சீமான் சொல்றாரு. விஜய் இலவசங்களுக்கு ஆதரவா நிற்கிறாரு. அவர் எடப்பாடி கூட்டணியை நோக்கி இருக்கிறாரு. கொடநாடு கொலை வழக்கு ஏன் இன்னும் ஸ்டாலின் கைது பண்ணல, நடவடிக்கை எடுக்கல? ஸ்டாலினும் எடப்பாடியும் கூட்டு சதிங்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஸ்டாலினும் எடப்பாடிங்கிறாரு. ஊழல் அதிமுக அமைச்சர்கள் ஏன் கைதாகலன்னு சீமான் கேட்கிறாரு. விஜய் அதை பற்றி பேசவே இல்லை. அப்ப ரங்கராஜ் பாண்டே நியாயமான நாணயமானவரா இருந்தாலும், சவுக்கு சங்கர் நாணயமான இருந்தாலும், ஒரு கொடுமைக்கு இன்னொரு கொடுமை மாற்றில்லைன்னு சீமான் சொல்றதையும், ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் மாற்றில்லைன்னு சீமான் சொல்றதையும், டாஸ்மார்க்கு பழைய டாஸ்மார்க் மாற்றில்லைன்னு சொல்றதுலையும், இலவசத்துக்கு இலவசம் மாற்றில்லைன்னு சொல்றதையும் அவங்க சொல்லணும். மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு போறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு போறாரு. பஞ்சமர நலத்தை மீட்கணும்னு சொல்றாரு. யாரு பஞ்சமர நலத்தை மீட்கணும்னு சொல்றாரு? இன்னும் சொல்ல போனா பல்லர்களே பாண்டியர்கள் சொல்லிட்டு முக்குலத்தோர் சமூக அவரோட வாக்காளர்களும் அவர் கருத்தை ஏத்துக்கூடாருன்னு பசுமண்ணுக்கே போய் நிற்கிறாரு. சோ இப்படி மற்றவங்க எடுக்காத இஷ்யூகளை எடுத்து சீமான் களத்துக்குள்ள நிற்கிறதுனால சீமானுக்கு 2026 பெரிய வளர்ச்சி இருக்கு. குறிப்பா தமிழிசை அம்மையாருக்கு எதிராக பொன்னார் உட்பட மற்ற பாஜக தலைவர்கள் பண்ணின அந்த உள்ளடி அரசியல் தான் ஆர்கே நகர்ல சீமான எழும்ப வச்சுது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல அண்ணாமலைக்கு எதிராட்டு மற்ற பாஜக தலைவர்கள் பண்ண உள்ளடி அரசியல் தான் அந்த 18% வாக்கெடுத்த அண்ணாமலை களத்துக்குள்ள வராம போனதுலதான் சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அந்த வாக்குகள் தன் பக்கம் வரும், தான் 17% வர முடியும்னு நம்புறாரு. சோ வளர்ச்சி பாதையில போறது வரை சீமான் உறுதியா தான் போவாரு. அந்த உறுதியைத்தான் நான் மக்கள் மத்தியில சொல்றேன். மக்கள் ஜனநாயகத்துல தீர்ப்பளிக்கட்டும். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை அது பாஜக என்டிஏ கூட்டணிக்கு பாமக வருவதுதான் பாமகவுக்கு நல்லது, பாமகக்குள் இடையே இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சீக்கிரம் களையப்பட வேண்டியது அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். தொடர்ந்து விஜய் இன்னும் களத்துல தன்னை நிரூபிக்காத போது அவருக்கு எந்த அடிப்படையில நீங்க ஓட் ஷேரிங்க கொடுப்பீங்க, சீட்டை கொடுப்பீங்க, அகாமடேட் பண்ணுவீங்க அவரை கூட்டணியில அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அது என்டிஏவாக இருந்தாலும் விஜய் வேணா அதிமுக கூட்டணிக்கு ஆசைப்படலாங்க, ஆனா அதிமுகவுக்கு அதனால என்ன லாபம்? ஆனா அதே விஜய் தனியா 234 போட்டிட்டாருன்னா துவந்து கிடந்த சக்தியாக இருக்கும் அதிமுகவுக்கு தான் கொஞ்சம் அடி பலமா இருக்கும், சேதாரம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தாக இருக்கட்டும். சீமான் எப்போதுமே தனியாக தான் இருப்பார். அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பெரியாரே மன்னன் சொல்ற சீமான் எப்படி பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கும் விஜயுடன் உடன்பட்டு போவார் அப்படிங்கிற உங்க கேள்விகளையும் அதில் இருக்கும் நியாயங்களையும் நாங்க உணர்றோம் சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நிறைய பேசலாம் சார். நன்றி. நன்றி சுபா மேடம். நன்றி சுபா மேடம். தேங்க்யூ சார்.